என் பிள்ளைகளே, நீங்கள் இப்போது சோர்வாக இருக்கிறீர்கள். உங்கள் இதயம் நிறைந்திருக்கிறது கவலைகளால். உலகம் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நான் உங்களை முழுமையாக அறிந்திருக்கிறேன். நீங்கள் இரவில் அழுத கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன். மற்றவர்கள் அறியாத உங்கள் வலியை நான் அறிவேன். சோர்வுற்றும் சுமைப்பட்டும் இருக்கிற எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நீங்கள் பயப்படுகிறீர்களா எதிர்காலத்தைப் பற்றி? நாளை என்ன ஆகும் என்று கேட்கிறீர்களா? வானத்தின் பறவைகளை பாருங்கள். அவை விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை. ஆனால் என் பிதா அவற்றை போஷிக்கிறார். நீங்கள் அவற்றை விட அதிக மதிப்புள்ளவர்கள். உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கலாம், பண தட்டுப்பாடு இருக்கலாம், உடல் நலக் கவலை இருக்கலாம். ஆனால் நினைவில் கொள்க, கடலில் புயல் எழுந்தபோது கூட நான் படகில் இருந்தேன். அமைதியாக இரு என்று சொன்னபோது புயல் நின்றது. இன்று உங்கள் வாழ்க்கை புயலுக்கும் நான் அதையே சொல்லுகிறேன், அமைதியாக இரு. உன்னை அவமானப்படுத்தியவர்கள் இருக்கலாம், உன்னை நிராகரித்தவர்கள் இருக்கலாம். ஆனால் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். நீ தோல்வி அடைந்தவன் அல்ல, நீ நிராகரிக்கப்பட்டவன் அல்ல. நீ என் அன்பின் பிள்ளை. உன் ஜெபம் பதில் கிடைக்காமல் தாமதமாகிறது என்று நினைக்கிறாயா? தாமதம் என்றால் மறுப்பு அல்ல. நான் சரியான நேரத்தை காத்திருக்கிறேன். விதை விதைத்தவுடன் பழம் வராது. ஆனால் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை நீ பார்க்கவில்லை என்றாலும் என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். உலகம் தரும் சமாதம் போல அல்ல. உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக, பயப்படாதிருப்பதாக. இன்று இந்த நிமிடத்தில் உன் வீட்டில் நான் இருக்கிறேன். உன் அறையில் நான் இருக்கிறேன். உன் இதயத்தில் நான் இருக்கிறேன். என்னை நம்பு. என்னை பிடித்துக்கொள். என்னை விட்டுவிடாதே. உன் வாழ்க்கையில் முடிந்தது என்று நினைத்த இடத்தில் நான் ஆரம்பம் செய்கிறேன். மனிதரால் முடியாதது தேவனால் முடியும். இப்போது என் பிள்ளைகளே, உங்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், கர்த்தரே, நான் உம்மை நம்புகிறேன். நான் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் உன்னுடன் இருக்கிறேன், இன்றும் நாளையும் என்றென்றைக்கும். ஆமேன்.